பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 25வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கால்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா வளைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் ஒரு கூட்ட சத்துருக்கள், சில மனுஷீக வல்லமைகள், சில உறவுகள், சில நாம் நம்பின அநேக ஜனங்கள் நமக்கு மறைவாக அநேக வளைகளை வைக்கிறார்கள். அவருடைய முழுமையான எண்ணங்கள், நான் அவனுடைய வலையில சிக்கணும், அவனுடைய வழிக்கு வரணும், என்னை வைத்து அநேக நேரத்தில் அவன் சந்தோஷம் அடைய வேண்டிய அநேக காரியத்தை செய்ய துடிக்கிறார்கள். மறைவாக சங்கீதம் 35 வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுவாரா, என் பகைஞன் மறைவாக எனக்கு வலைகளை விரிக்கிறான். இன்றைக்கும் ஒரு சுட்ட ஜனங்கள் நமக்கு மறைவாய் பல வலைகளை விரித்து வைக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லா வலைக்கு என் கால்களை விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அறிந்து இன்றைக்கும் நமக்கு விரோதமாய், நம் குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு விரோதமாய் அநேக வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம் என்னை சிக்க வைக்க வேண்டும், என் கால்களை வலையில் சிக்க வைக்க வேண்டும். பல ரீதியில் எழும்பிக் கொண்டு வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வலையில் அகப்பட்ட ஒரு குருவியை போல, வலையில் சிக்கிக் கொண்ட சில மிருகங்களைப் போல சோத்திரம் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நயவஞ்சகமாய் விரித்த வலையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வஞ்சகத்தினால, நம்பிக்கை துரோகத்தினால யாராவது ஏமாற்றம் செய்து பொய் பேசி சில வலைகளை விரித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சிக்க வைத்திருக்கிறார்களா? தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை அப்படி ஆமென் சொல்லி ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவரே என் கால்களை எல்லா வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிம்சோனுக்கு விரோதமாய் தெலீலால் ஒரு பெரிய வலையை விரிக்க ஆரம்பித்தாள். அது ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியல. முதல் முறை விரித்தால் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். இரண்டாவது முறையும் வலையை விரித்தால் கிருபையாய் காப்பாற்றினார். மறுபடியும் அவள் வலையை விரிக்கிறாள். இவன் போய் இவனே விழுகிறான். ஸ்தோத்திரம். கடைசி முறை தான் தெரிஞ்சிச்சு, நான் அவன் வலையில சிக்கிட்டேன். ஆனா அந்த டைம்லையும் கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு உதவி செய்யும் என்று செபித்த மாத்திரத்தில் கர்த்தர் அவனை விடுவித்தார். அவன் மூலமாய் சத்துருடைய கிரியைகளை அழித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவனுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக வலைகள் விரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமாய் இன்றைக்கும் இந்த உலக சிநேகத்தை வைத்து, உலக அன்பை வைத்து, உலக சிற்றின்பங்களை வைத்து அநேக வலைகளை விரித்து திரிகிறான். பெற்றோர்கள், தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தமான தீர்க்கதரிசனமான வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாலிப பிள்ளைகளை இந்த வலைக்கு கால்களை நீங்களாக்கி விடுவியும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் அவன் விரிக்கிற சிற்றின்ப உலக வலைக்கு விரோதமாய், பாவம் என்கிற உலக வலைக்கு விரோதமாய் என் பிள்ளைங்க கால் சிக்கிக் கொள்ளக்கூடாது. Praise God. Hallelujah.
நிறைய பேர் பொய் பேசியே வலை வீசுவாங்க. பொய் சொல்லியே அன்னைக்கு தெளிலால் பொய் சொல்லி தான் நிறைய வலைகளை சிம்சோனுக்கு விரோதமாய் விரிக்க ஆரம்பித்தால், இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மை நம்ப வைத்து வலை வீசுகிறார்கள். ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு சாத்தான் வலை வீசினது போல பாதி உண்மை பாதி பொய். நீ இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல மாறுவா அப்படின்னா, அவ சாப்பிட்டோன்னே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாதி உண்மை, ஆனா அதுக்கடுத்து அது உண்மை அல்ல. இன்றைக்கும் என்னை சிக்க வைப்பதற்கு அநேக பொய்யின் மூலமாய், அநேக நம்பிக்கை துரோகத்தின் மூலமாய் அநேக வலைகளை எனக்கு விரோதமாய் விரித்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அவன் விரித்த வலையில் சிக்கிக் கொண்ட நிலைமையில் என்னை தூக்குவதற்கு காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஏக்கத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தின் கால்களையும் இன்றைக்கு அவன் விரித்த எல்லா வலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் எத்தனை வலை விரிக்க ஆரம்பிச்சான். எஸ்தருக்கு விரோதமாய், யூத ராஜ்யங்களுக்கு விரோதமாய் பல ரீதியில் அவன் வலை விரித்தான். ஆனால் அவர்கள் ஆராதித்த தேவன் ஆமான் விரித்த எல்லா வலைக்கும் அவர்களை கர்த்தர் காப்பாற்ற ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எந்த ஆமான் உனக்கு விரோதமாய் வலை விரித்தானோ அவன் விரித்த வலையிலே அவனே கர்த்தர் சிக்க வைக்க போகிறார். உன்னை விடுவிக்க போகிறார், உங்களை காப்பாற்ற போகிறார். நம்ப ஆரம்பிங்க, அறிக்கை செய்யுங்க. வலைக்கு என் கால்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவரே, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உன் கணவனை கர்த்தர் சில வலையிலிருந்து விடுவிக்க போகிறார். பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை, உங்க மனைவியை சொத்துற, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, இன்னைக்கும் பிசாசானவன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பல வலைகளை போட்டு சிக்க வைத்திருக்கிறான். ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, முன்னாடி இருந்த அபிஷேகம் இல்ல, முன்னாடி இருந்த பாரம், தரிசனம், முன்னாடி இருந்த உற்சாகம், ஆவியில பலன் எல்லாம் குன்றி போய்விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? இன்றைக்கு ஆவிக்குரிய வலை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த வலையில சிக்கலாக்கி இருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வலைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சில வியாதியோடு, சில போராட்டத்தோடு, சில பிரச்சனைகளோடு வலையில் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் பிள்ளைகளை சொத்துற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன் கையின் பிரயாசங்களை அவன் மாட்டி வைத்திருக்கிற வலைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க, கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவரே, அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பீராக, என் கால்களை நீங்களாக்கி. யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும் யார் அவன் விரித்த வலையில் சிக்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த வலைக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்குவாராக. ஆண்டவரே, தூக்கி விடுங்க. ஆண்டவரே, மறைவாய் வைத்த எல்லா வலைக்கு என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். விடுதலையாக்கப்பட்ட ஆண்டவரே தேவனுடைய விருட்சங்களாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எத்தனை வலை இருந்தாலும் அத்தனை வலைக்கு உங்க கால்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்க போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வலையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரட்டும். Amen. Praise the Lord. God bless you.